ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் 2 கொஸ்டின் பேசிக் மாடல் கொஸ்டின் கொடுத்துருப்போம். இதில் 3, 4 பார்க்க போகிறோம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா y 0.2 யூசிங் ஆய்லர் மெத்தட் dy by dx வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2x plus y y of 0 2 கொடுத்துருக்காங்க h 0.1. எப்பயுமே நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்முலா எழுதிடுறோம். ஃபார்முலா எழுதிட்டு கொடுத்துருக்க வேல்யூவை எடுத்து எழுதுறோம். y of 0 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க, ஹச்சோட வேல்யூ 0.1. நமக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும். எக்ஸ் நம்ம எங்கேருந்து எடுக்கணும், எக்ஸ் வந்து ஒய் இன்டீரியரில் என்ன கொடுத்தா, அதாவது இன்சைடு ஒய் இன்சைடு என்ன வேல்யூ இருக்கோ அதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 0, ஒய்யோட வேல்யூ 2. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி x0 y0 இது கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் x0, y0 இது என்னன்னா உள்ளே இருக்க வேல்யூ இங்கே என்ன நமக்கு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க 2x + y. அப்போ அதே மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம். 2x + yனா 2 போடுறோம், எக்ஸுக்கு 0 ப்ளஸ் ஒய்க்கு வந்து 2. 2 × 0 0 தான், அப்போ 2 மட்டும்தான். அப்போ எஃப் ஆஃப் x0 + y0 வந்து 2. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, y1 = y0 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y0 வந்து நமக்கு 2 ப்ளஸ் இது 0.1, இங்கே 2. இப்போ 2 ப்ளஸ் 0.1 × 2னா 2.1. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன வரும், y1 = 2.2. நமக்கு y1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு y2, சேம் ஃபார்முலா மெத்தட் தான். y2 = இங்கே வந்து y1 வரும் ப்ளஸ் h x1 ப்ளஸ் y1. இப்போ நம்ம y1 கண்டுபிடிச்சிட்டோம்ல, x1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா என்னது, x0ஓட வேல்யூவும் ஹச்சோட வேல்யூ ப்ளஸ் பண்ணுறோம். x0ஓட வேல்யூ என்னது 0 ப்ளஸ் 0.1. இப்போ x1ஓட வேல்யூ 0.1, x1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு y2, y2வில் வேறு என்ன இருக்கும், y1 நமக்கு h இருக்குது, இது இருக்குது. எப்படி கண்டுபிடிக்க முடியும், எஃப் ஆஃப் x1, y1, அதாவது x1ஐயும் y1ஐயும் ப்ளஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ரேஷன் அது 2x1. 2x1ஓட வேல்யூ என்னது 0.1 ப்ளஸ் y1ஓட வேல்யூ 2.2. இது 0.2 ப்ளஸ் 2.2. 0.2 2.2 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு x1 ப்ளஸ் y1ஓட வேல்யூ வந்து 2.4. அவ்வளோதான். அப்படி டைரெக்டாக அப்லோட் பண்ண போகிறோம். y1ஓட வேல்யூ என்னது 2.2 ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ 0.1, xyயும் 2.4. 2.2 அப்படியே வந்துடும். ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 0.1 2.4, 4 1s are 4, 4 0 0, 2 1s are 2, 2 0 0, 4 2 0, 0.25 24. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 2 2.2 + 2 4 4. y2ஓட வேல்யூ நமக்கு 2.44. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 4 பார்ப்போமா. எக்ஸாம்பிள் 4ல் சேம் 0.2 கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஆப்ரேஷன் வந்து x - y ஸ்கொயர், y ஆஃப் 0க்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க, ஹச்சுக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க, 0.1. ஸ்டெப் 1ல் நம்ம எப்பயுமே ஃபார்முலா எழுதிடுறோம். y1 = y0 ப்ளஸ் h x0 ப்ளஸ் y0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க கிவன் வேல்யூவை எடுத்து எழுத போகிறோம். y ஆஃப் 0க்கு 1, அப்போ x0 என்ன வரும், இங்கே மிடில் என்ன வேல்யூ இருக்குது 0, அப்போ x0க்கு 0, h 0.1. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, y0 இருக்குது, h இருக்குது. இப்போது இதை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் x0, y0 இதோட ஆப்ரேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது x0 மைனஸ் y0 ஸ்கொயர். எக்ஸுக்கு நமக்கு என்னது 0, நமக்கு ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு 1 மைனஸ் 1, 1 ஸ்கொயர் எத்தனை ஸ்கொயர் போனால் 1 தான் வரும். அப்போ எஃப் ஆஃப் x0, y0ஓட வேல்யூ வந்து நமக்கு -1. வாங்க ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y1 = y0 நமக்கு என்னது 1 ப்ளஸ் 0.1, இது -1. நமக்கு என்ன கிடைக்கும் 1
இது -1னா நமக்கு -0.1 கிடைக்கும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸில் வருமா, அப்போ நமக்கு y1ஓட வேல்யூ என்னது 0.9. ஏன்னா 1ல் 1 அதாவது 0.1 போயிடுச்சுன்னா மேலே 0.9 தான் கிடைக்கும். அதாவது இது வந்து ஒரே ஃபார்முலா யூலரின் நியூமெரிக்கல் மெத்தடை பொறுத்தளவுக்கு ஒரே ஃபார்முலாவை தான் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சேம் ஃபார்மெட் தான். அதாவது dy/dx நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த மெத்தடில் தான் f(x, y) நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x1 கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். x1 என்னென்னா அதாவது x0வையும் h நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு x1 கிடைச்சிச்சு. y1 கிடைச்சிச்சா? x1ஓட ஃபார்முலா என்னது x0 ப்ளஸ் h. x0 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0 தான் ப்ளஸ் 0.1. x1ஓட வேல்யூ என்னது 0.1. மேக்ஸிமம் சேம் மெத்தட் தான் வரும். இந்த ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம வீடியோ 1ல் கொடுத்துருக்கோம். வீடியோ 1ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணிட்டு செகண்ட் இந்த வீடியோ பாருங்கள். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் y2 ஈக்குவல் டு இங்கே y1 வந்துடும் h x1 y1. y1 இருக்குது, h இருக்குது, x1 அண்ட் y1 மட்டும் நம்பிக்கை. f(x1, y1) இதோட ஃபார்முலா என்னது x மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஒன்று ஒன்றுக்கு சேர்த்துக்கிறோம். x1ஓட வேல்யூ என்னது 0.1 மைனஸ் y1ஓட வேல்யூ என்னது 0.9 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் இருக்கப்போ நமக்கு என்ன வரும் 0.1 அப்படியே வந்துடும். இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா -1.8 வரும். கரெக்டாக? இங்கே 1.8 வரும். இல்லை 1.8 வராது. நம்ம ஒன்ஸ் போட்டு பார்த்துருவோம். 0.9 0.9னா 9 9 81 1 ரிமைண்டர் 8 900 8 அப்படியே வந்துடும். 0 to 9 9 0 0 180 பாயிண்ட். அப்போ 0.8 வரும். 0.80 அதாவது 81 81ல் 0.1 போயிடுச்சுன்னா அப்போ 0.71. f(x1 and y1ஓட வேல்யூ வந்து நமக்கு 0.71. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போகலாம். ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா y2 ஈக்குவல் டு y1ஓட வேல்யூ என்னது 0.9 ப்ளஸ் 0.1 இது 0.71. இது நான் ஒரு 2 ப்ளஸ் பண்ண என்ன வரும் 0.1 0.1 தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல, அப்போ 0.9 அப்படியே வந்துடும். இங்கே எதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. 0.79 வந்து இங்கே கிரேட்டர் தேன் வேல்யூ வந்து மைனஸ், அப்போ இங்கேயும் மைனஸ் தான் வரும். அப்போ -0.71யும் 0.1யும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா -0.071 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் கிரேட்டர் தேன் வேல்யூ 0.9, அதாவது 9னா 90 இருக்குன்னு அர்த்தம். இப்போ வெயிட் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் 0.9 0.071. இங்கே 0 இங்கே 0 வரும். ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். 0ல் 1 போகாது, அப்போ இங்கே 10 ஆகும். இது 9 ஆகும், இங்கே 8 ஆகும். ஏன்னா இங்கேயும் 0 தானே இருக்குது. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9, 9ல் 7 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 2, 8 டைரெக்டாக வந்துடும். இது 0 அப்படியே வந்துடும். 2 ஈக்குவல் டு 0.829. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கால்குலேட்டரை வச்சு செக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.